ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி பட்டர் நான் ரெசிபி. பெரும்பாலும் நம்ம ஹோட்டலுக்கு போனால் பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பட்டர் நான் எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1/4 கப் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். லைட் ஹீட்டாக இருந்தால் போதும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நான் வேணும்னா ஈஸ்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே 10 நிமிஷம் சைடில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நுரையாக உப்பி வந்திருக்கணும். இந்த மாதிரி உப்பி வர்றதுக்கு தண்ணி லைட்டாக சூடாக இருந்திருக்கணும், ஜீனி நல்லா கரைஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த ஈஸ்ட்னு இப்படி வேலை செய்யும். அடுத்து பெரிய பாத்திரத்தில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல ஈஸ்ட் உப்பி இருந்ததில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். மைதா மாவு இலக்கம் கொடுக்கும், அதனால 1/4 கப் தண்ணியே போதுமானது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிசைற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டக்கு டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல விரிசல் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். மேலோட்டமாக 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலை தடவிக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் மூடி இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு மாவு உப்பி இருக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு உருண்டை இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் திக்காக பெருசாக வரும். மைதா மாவை தூவி ஓவல் சைஸ்க்கு இல்லைனா ஸ்கொயர் சைஸ்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு, கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இதெல்லாம் சேர்க்க விரும்பலைன்னா பரவாயில்ல, பிளெயினாக விட்டுருங்க. இதுக்கு பின்னாடி தாராளமாக தண்ணியை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எவ்வளோ தண்ணினாலும் தேய்ச்சி விடுங்க. இப்போ எந்த சைடு நல்லா தண்ணி தேய்ச்சி வச்சுருந்தோமோ அந்த சைடு டவா மேலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படி உப்பி வர்றது தெரியுது. ஏன்னா ஈஸ்ட் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் நல்லா மேலே உப்பி வரும். இந்த மாதிரி மேலோட்டமாக உப்பி வந்ததுக்கப்புறமா டவாவை மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ளேமில். இந்த மாதிரி ஹேண்டில் வச்சுருக்கிற அயன் டவா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும். இப்போ தோசை கரண்டியை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சவந்து வந்தால் போதும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, கீழே விழுந்துடும். அயன் டவா யூஸ் பண்ணுங்க, நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா நல்லா தண்ணி தேய்ச்சிருக்கிறோம். இப்படி இருக்கணும் 2 சைடும். நல்ல வெண்ணெயை தாராளமாக தடவி விடுங்க, அதான் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பூண்டை நறுக்கி மேலே அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அது கார்லிக் நான். இல்லைன்னா கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பை நறுக்கி சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கேஷ்யூ நட் நான். அவ்வளோதான் வித்தியாசம். ஈஸ்ட் கண்டிப்பாக சேர்க்கணுமாங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஸ்பாஞ்சாக சாஃப்டாக இருக்கும். மற்ற உருண்டையும் நம்ம நானாக பண்ணி எடுத்துக்கலாம். நான்கு ஏற்ற அயன் டவா இல்லை, சப்பாத்திகள் தான் இருக்குன்னாலும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஹோட்டல் லுக் நம்மளுக்கு வராது. ஹோட்டலில் எந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கோதுமையில் நான் பண்ணலாமா பராத்தா பண்ணலாமான்னு கேட்டால் இங்கே பண்ண மாதிரி நெருப்பில் காட்டுற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதுக்கு ஈஸ்ட் சேர்க்கணுமா வேண்டாமா நிறைய சந்தேகம் வரும். கண்டிப்பாக அதுக்குரிய ரெசிப்பியை நாங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பட்டர் நானுக்கு ஏற்ற பன்னீர் பட்டர் மசாலா தான் சர்வ் பண்ணியிருக்கோம். அதான் ஆப்டாக இருக்கும்.
இப்போ நானை பிரித்து பன்னீர் மசாலாவில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பிக்கும்போது நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.